ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுலேருந்து எடுத்துகிட்டுருக்கேன்னா, எக்கனாமிக் டைம்ஸ், CNBC டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.49% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1896.21 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 1029.25 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெனஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,312, 25,332 and 25,365. Support based on pivot points 25,246, 25,226 and 25,193. Bank Nifty resistance based on pivot points 51,755, 51,875 and 52,070. Support based on pivot points 51,365, 51,245, 51,050. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும்? ஸ்டாக்ஸ் இன் ஃபோக்கஸ். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி எஸ்டர்டே ஈவினிங் 10 ப்ரப்போசலுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1.45 crore சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்ரூவல்னால் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது கொள்முதல் பண்ணுறதுக்கான அப்ரூவல். ஃபியூச்சர் ரெடி காம்பேட் வெஹிக்கல்ஸ், ஏர் டிஃபென்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்ஸ், ட்ரோனியா 228 ஏர்க்ராஃப்ட், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ்ட் பேட்ரோல் அண்ட் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் இந்தியன் கோஸ்ட் கார்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் எல்லாம் நேற்றுக்கு கையெழுத்து ஆயிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் என்னென்னலாம் இருக்கோ ஃபோக்கஸில் இருக்குது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கோல்ஃப்ரை ஃபிலிப்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க டேர்ம் ஷீட் ஃபார் சேல் ஆஃப் அவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸை சேல் பண்ணுறாங்க. 24/7 பிஸ்னஸை சேல் பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஸ்டார்ட் அப் பிளேயரான நியூ ஷாப் அவங்களுக்கு தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. இந்த டீல் இந்த செப்டம்பர் மாதத்தில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்ஃபோசிஸ் அவங்கள ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க 2000 ஃப்ரெஷர்ஸ்க்கு, அதாவது 2022 செலக்ட் பண்ணப்பட்ட ஃப்ரெஷர்ஸ்க்கு 2.5 வருஷம் கழித்து இப்போ தான் ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2000 சிஸ்டம் இன்ஜினியர்ஸ்க்கும் ஆஃபர் லெட்டர் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 2022 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ்க்கு செலக்ட் பண்ணவங்களுக்கு இப்போ தான் 2 வருஷம் கழித்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஜாயினிங் டேட் பார்த்திங்கன்னா October 21, 2024 ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் சில ஃப்ரெஷர்ஸ்க்கு வரவே இல்லைன்ற மாரி சொல்லியிருக்காங்க ஆஃபர் லெட்டர். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து யூனிவர்சல் பேங்க்காக மாறுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் September 3, அதாவது ஃப்ரைடேக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது September 13 அனௌன்ஸ் ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஃபார் த ஸ்டாக் ஸ்ப்ளிட் 1:5 ஸ்டாக் ஸ்ப்ளிட்க்கு. ஸோ நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. September 13 ரெக்கார்ட் டேட்டுங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரிசிப்ட், வார்னிங் லெட்டர் ரிசிப்ட் வந்திருக்கு US FDA கிட்டேருந்து. எதுக்காகனா அவங்க இன்ஜெக்டபிள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி குஜராத்தில் அவங்க மேனுஃபேக்சர் ப்ராக்டிஸில் ஏதோ வயலேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு US FDA வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்லேயும் ஏதோ வயலேஷன் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ்லேயும் கேப் அப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கவர்மெண்ட் செல் பண்ணுறாங்க 6.78% ஸ்டேக் வயா இந்தியா ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. ஸோ இந்தியனோட ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செல் பண்ணுறாங்க 6.78 ஸ்டேக் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 395 per share. வெனஸ்டே இன்றைக்கி ஓப்பன் ஆகுது ஃபார் நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். வேறு அப் டு 3.39% ஸ்டேக் ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக பண்ணுறாங்க. ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாளைக்கு Thursday ஓப்பன் ஆகுது. ஸோ இதோட ஒர்க் பார்த்திங்கன்னா 4,701 crore சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயீஸ் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். 50,000 ஷேர்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. GSK ஃபார்மா குளோபல் ஹெல்த் கேர் கம்பெனிக்கு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு 222 crore ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2022-23 ஒரு இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட்.
ஐஇஎக்ஸ் கம்பெனியோட ஆகஸ்ட் growth எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 12,040 மில்லியன் யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயர் 335.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி வால்யூமும் ரீச் ஆயிருக்கு 17.1% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெனியூவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் செக்மெண்ட்டில் மட்டும் 737.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐஇஎக்ஸ்க்கு. மேன்கைண்ட் ஃபார்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அக்வயர் பண்ணுறதா சொல்லிட்டு பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸை. ஸோ ஃபார் ருபீஸ் 13,630 crore அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்வசிஷன் பார்ஷலி டெப்ட் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அக்வசிஷன் பண்ணுறது மூலமாக அவங்க மேன்கைண்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேன்கைண்ட் ஃபார்மா. காலா பிரிசிஷன் இன்ஜினியரிங் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு 52.17 டைம்ஸ். நேற்றுக்கு அவங்க செகண்ட் டே பிட்டிங் ஆன் டியூஸ்டே சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு 52.17 டைம்ஸ்க்கு. இன்றைக்கி கன்க்ளூஷன் ஆகுது. அதாவது இன்றைக்கி காலா பிரிசிஷன் ஐபிஓ September 4 இன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு ஈவினிங் பார்க்கலாம். இன்றைக்கான பிரேக் அவுட் சார்ட் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1450. பிரியங்கா லிமேக் சிஏ சிஎம்டி ப்ரொஃபைல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டர்டே ஒன் டே சார்ட் தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது என்னோடய ஓன் சார்ட், இது நானே போட்டது. ஸோ ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த பிரேக் அவுட் ஆயிருக்கு 1170 90 கிட்ட பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நேற்றுக்கு பிரேக் அவுட் ஆகி நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1275 வரைக்கும் போயிட்டு 1211 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1450 கொடுத்துருக்காங்க ஃபார் த ஷார்ட் டேர்ம். இன்னைக்கு கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஏடிஆர்ஸ் எஸ்டர்டே நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனில் இருந்தது. S&P 500 2.12% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 25% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 1.51% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி வெனஸ்டே இன்றைக்கி மார்னிங் 6:45 AM 0.85% ரெட்டில் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. நம்மளோட இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.29% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.63% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.29% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 1.40% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸில் நியர் டு 3% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே நேற்றுக்கு ஒரு நல்ல ஃபாலிங் வந்திருக்கு. ரெட்டில் தான் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட் எப்படியும் இன்றைக்கி டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம மார்க்கெட் வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்றதை வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.